Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Windows 11ல இருக்கக்கூடிய பின் லாக், அதாவது நம்ம போட்டுருக்கக்கூடிய பின் லாக்கை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ நீங்க கேட்கலாம், அதுல என்ன ப்ரோ பெரிய விஷயம், செட்டிங்ஸ் போய் நம்ம பின் ஆப்ஷன்ல போய் ரிமூவ் பண்ணிக்கலாம்ங்கறது தான் நீங்களும் சொல்லுவீங்க. பட் அதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து பின் ஆப்ஷன்ல போய் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும். ஸோ அதையும் எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து பின் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இப்போ வாங்க உங்கள் லேப்டாப் பிசியில் இருக்கக்கூடிய பின் லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிப்போம் Windows 11க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்டார்ட் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நம்ம இப்போ வந்து செட்டிங்ஸில் போய் தான் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா Windows 11 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷனுங்கிற இருக்கும், இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணதும் என்னென்ன மாடலில் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணலாமோ எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஃபேஸ் லாக்கு, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் பின் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது பின் லாக். ஸோ இப்போ நம்ம பின் லாக் போகிறோம். அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹெலோங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க சேஞ்ச் பின் லாக் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் திஸ் சைன்இன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். ஸோ இந்த டிசேபிள் இருக்கக்கூடிய ஆப்ஷனை எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கீழே பார்த்துருந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா For improved security, only allow Windows Hello sign-in for Microsoft account on this device recommended. இந்த மாதிரி போட்டு ஆனில் இருக்கும், இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிங்க. ஸோ ஓகே, இதை ஆஃப் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் போங்க. அக்கௌண்ட்ஸ் போனதுக்கப்புறம் சைன்இன் ஆப்ஷன், அதுக்கு நீங்கள் வந்து போய்வாங்க. ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் போகிறேன், சைன்இன் ஆப்ஷன் போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பின் ஆப்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துருக்கு, பிக்சர் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் திஸ் சைன்இன் ஆப்ஷன், ரிமூவ் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எனேபிள் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்துவோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கேட்கும். அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரிமூவ். நீங்கள் வந்து நான் இப்போதைக்கு இதை வந்து பண்ணலை, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிவாங்க, இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாலே போதும், உங்களோட பின் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஓகே ப்ரோ, எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே தேவை. நான் வந்து பின் லாக் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பின் லாக் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பின் லாக் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க வந்து அந்த லாக்கு பார்ப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பின் லாக் வேண்டாம் சொல்லி அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த டைம் அவங்களுக்கு அந்த ரிமூவ் ஆப்ஷன் வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலாங்கிறது தெரியாமல் நெட்லேயா தேடுவாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்பில் வந்து ரிமூவ் ஆச்சாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறக்காமல் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. அது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஒரு ஆப்ஷன் தான், அதிலே வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேறு ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இருந்தால் அது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஒரு ஓட்டிங் இது வச்சுருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிசி பேஸ்டு வீடியோஸ் போடணுமா, அல்லது ஸ்மார்ட் ஃபோன் பேஸ்டு வீடியோஸ் போடணுமா, அல்லது நம்ம வந்து அதர்ஸ் வீடியோனா என்ன மாடல் வீடியோஸுங்கிறத சொல்ல போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் பேஸ்டு வீடியோஸ் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன் பேஸ்ட் வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக போடுவேன், ஆல்ரெடி போட தான் வச்சுருக்கேன். பட் கண்டென்ட் இருக்குது, பட் அதை எடுக்கிறதுக்கான டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நம்ம சேனலில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.